நான் தான். மீரா நீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? இல்ல சார், எனக்கு எதுவும் இல்ல. நான் அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டேன் மீரா. சார் 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 பார்த்து சார். இன்னும் என்ன பண்றாங்க அங்க? இவ எப்படி வந்தா? இல்ல உன் வேலை தானா? பார்த்து மாமா. ஏய், நீ எங்கடி வந்த இங்க? என்னத்த மறந்துட்டீங்களா? நான் இவரோட பொண்டாட்டி. உங்களை விட எனக்கு தான் உரிமை அதிகம். நீங்க இவரை பெத்த அம்மாவாவே இருந்தாலும் என்ன இங்க வராதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. புரிஞ்சுதா? நான் தான் இவருக்கு குணமாகட்டும்னு தள்ளி நிக்கிறேன். ஆனா நீங்க மொத்தமா இவரை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பிளான் பண்றீங்க. அது இந்த சக்தி இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா என்கிட்ட மோதி பாருங்க. என் மாமா கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க. அத மீறி ஏதாவது செஞ்சீங்க, நடக்கிறதே வேற. வாங்க மாமா. பாத்து மாமா, பாத்து. என்னங்க 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 எழுந்துருங்க. என்ன மீனாட்சி? என்னங்க உங்க அண்ணனை சக்தி மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நீ வேற, அவ சக்தி இல்ல மீனாட்சி. நம்ம சிவாவுக்கு சங்கூதம் வந்த சாவுகிறாக்கி. கடைசியில் நீ அவளை சக்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டல. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நீ உங்க அம்மா அனு எல்லாருமே அவளை சக்தின்னு ஏத்துப்பீங்க போல இருக்கு. ஐயோ, நான் அவளை சக்தின்னு சொல்லலங்க. நிஜமாவே நம்ம சக்தி தான் இங்க வந்திருக்கா. உங்க அண்ணனை கைத்தாங்கள மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாங்க. என்ன மீனாட்சி சொல்ற? வாங்க வாங்க, அங்க பாருங்க. ம் 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 வாங்க. மாப்பிள, என்ன மாப்பிள இவ்வளவு அவசரமா மாடிக்கு போறீங்க? சக்தி வந்திருக்கா. நம்ம சக்தியா? ஆமாமா, நம்ம சக்தியா வீட்டுக்கு வந்திருக்கா? வாங்க போலாம். வாங்க. மாமா, ஐயோ, சிவா மாப்பிளைக்கு என்னாச்சு? அத்த வேண்டாம், விடுங்க. ஏன் மாப்பிள? அவங்க தனியா இருக்கட்டும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சக்தி சிவா கூட தனியா இருக்கா.
வாங்க போலாம். ம். சக்தி போகாத சக்தி என்னை விட்டு போகாத சக்தி. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் சக்தி. மாமா இவ்ளோ பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சோம் இவன் நினைப்பாவே இருக்கானே. நான் போக மாட்டேன் மாமா. ம், நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். ம். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் மாமா. ம், ஐ லவ் யூ மாமா. ம். Yes. Yes. மாமா 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 என்னாச்சு மாமா? மாமா ம், மாமா என்னாச்சு மாமா? ம். மாமா ம். ம். மாமா எனக்கு பசிக்குது சக்தி. மாமா இருங்க மாமா, இதோ எடுத்துட்டு வரேன். ம். 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 சாப்பிடுங்க மாமா. ம். சாப்பிடுங்க மாமா. இந்தாங்க சாப்பிடுங்க. சக்தி நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. ம். நீ சாப்பிட்ருப்ப. நீ சொன்னா சரியா தான் இருக்கும். ம். ஏன்னா என் சக்தி போய் சொல்ல மாட்டா.
வேவு பாக்குறியா? உனக்கு இருக்கு. சாப்பிடுங்க மாமா. எனக்கு போதும் சக்தி. கடைசி வாய் மாமா, சாப்பிடுங்க. சரி, உனக்கா ஒரு பாய். சாப்பிடுங்க மாமா. போதும் சக்தி. தண்ணி குடிங்க மாமா. இன்னும் கொஞ்சம் மாமா. போதும். போலாம் வாங்க. குட் நைட் சக்தி. குட் நைட் மாமா. அவ நான் நினைச்ச சக்தியே இல்ல மீரா. என் மனசுல இருக்கிற அந்த சக்திக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னா அது அப்படியே உங்களை மாதிரிதான் இருக்கும் மீரா. என் சக்திக்கான மொத்த உருவமா நீங்க தான் இருக்கீங்க மீரா. என்னாச்சு? ஏன் மாப்பிள்ள மயக்கமா இருக்காரு? அது மயக்கம் இல்லம்மா, போதை. சக்தி, என்ன சொல்ற? போதையா? சிவா தண்ணி அடிக்க மாட்டா சக்தி. மாமா அடிக்கல சுந்தர், அடிக்க வச்சாங்க. யாரு? எல்லாம் அந்த உண்ட வந்தவதான். என்னம்மா உன் ஆள தனியா அமைச்சிருக்க? பாவம் அவன் இன்னைக்கு என் கையால சாக போறான். மூதேவிக்கு இப்பவே சங்கூதுற. சுந்தர் நில்லுங்க சுந்தர். இப்ப என்ன சக்தி? சிவா குணமாகற வரைக்கும் நான் அமைதியா இருக்கணும், அதானே? நீ வேணா அதை நம்பிக்கிட்டு அமைதியாரு. எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. விட்டா நான் தான் சக்தின்னு ஊரையே நம்ப வச்சு அவ சிவாவை கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவா. இல்ல சுந்தர், கண்டிப்பா அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அவ இப்படி செஞ்சதுலயும் எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன நல்லது? மாமா போதையில கூட அவ கூட இருக்க முடியாம அவர் என்ன தேடிதான் வந்தாரு. என்கிட்ட அவர் மனசு விட்டு பேசினாரு. அவர் எதிர்பார்த்த சக்தி அவ இல்லன்னும், நான் தான் அவர் எதிர்பார்த்த சக்தி மாதிரி இருக்கேன்னு சொன்னாரு. நான் அவர் சக்தியா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. மாமாக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட சக்தி அவ இல்லைன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு சுந்தர். இன்னும் கொஞ்ச நாள் தான் மொத்தமா அவளை வெறுத்துட்டு நான் தான் அவளோட சக்தின்னு கண்டிப்பா என்னை தேடி வருவாரு. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல சுந்தர். நீ சொல்றதெல்லாம் சரிதான்.
இன்னும் எத்தனை நாளைக்கு தாமா நீ இப்படி போராடிக்கிட்டே இருப்ப? அம்மா போராடாதாம்மா எங்க வாழ்க்கை உயரத்துக்கு போக போகுது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா அது எங்களுக்கான சோதனை. இதை தாண்டிட்டோம்னா கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க சந்தோஷமா இருப்போம்மா. அது நடக்கணும்னு தாமா தினம் தினம் நானும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, உன்னோட வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். சரி, நான் கிளம்புறேன். மாமாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வரேம்மா. மாப்பிள்ளை திரும்ப வந்து சேருவாருங்கிறதுல சக்தி கான்பிடண்டா இருக்கா. கடவுள் தான் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும். நிச்சயம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. என் மாமா தானா குடிக்கல, அவரை நீங்க தான் குடிக்க வச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட நேருக்கு நேர் மோதி பார்த்து தோத்து போன நீங்க இப்ப என் மாமா மூலமா எனக்கு டார்ச்சர் கொடுக்க பாக்குறீங்களா? ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அத்தை, நீங்க என்ன பண்ணாலும் என்னையும் என் மாமாவையும் உங்களால பிரிக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் எப்பவுமே நல்லவங்க பக்கம் தான் இருப்பாரு. நான் நல்லவ. வரட்டுமா? வா வா வா, கேட்ட சாத்து. பாட்டி, இது சிவா கார் தானே? ஆமா ஆமா ஆமாடி, சிவா காரே தான். நமக்கு முன்னாடி எப்படி பாட்டி சிவா இங்க வந்தாரு? தெரியலையேடி. வாடி உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. ஐயோ, பாட்டி, மேடம் செம டென்ஷன்ல இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானும் உன் கூட தானே இருந்தேன். அம்மாடி சுபத்ரா, நீ இன்னும் தூங்கலையாம்மா? மேடம், சிவா எப்போ வீட்டுக்கு வந்தாரு? அவரோட கார் வெளியில நிக்குது. நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ என்ன பார்த்து கேக்குறியா? சிவா எப்படி உங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தான்? என்ன அமைதியா இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சிவா எப்படி உங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தான்? தெரியல மேடம். தெரியலையா? ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பார்ட்டிக்கு போய் ஆட்டம் போடாம சிவா கூடயே இருன்னு தானே சொன்னேன். அத விட்டுட்டு நீ அங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்த? தண்ணி அடிச்சிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட குமால போட்டுட்டு இருந்தியா? இல்ல மேடம். என்ன இல்ல? நீ ஒழுங்கா சிவா கூட இருந்திருந்தா அவன் எப்படி உனக்கு முன்னாடி வீட்டுக்கு வர போறான்? அதுவும் சக்தி கொண்டு வீட்டுல விட்டுட்டு போறான். சக்தியா? அது சரி, அவ எப்படி நீ போன பப்புக்கு வந்தா? தெரியல மேடம். ஓ, எதை கேட்டாலும் தெரியல தெரியல முடியலன்னே சொல்லிட்டு. நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்ல. உன்னை நம்பி ஒரு காரியத்தை செய்ய சொல்லி கொடுத்தா கரெக்டா சொதப்பிட்டு வந்து நிக்கிற. யூஸ்லெஸ் ஃபெலோ, யூஸ்லெஸ் ஃபெலோ. மேடம், ரொம்ப திட்டாதீங்க மேடம். திட்டாம நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொஞ்சம் சொல்றியா? அந்த சக்தி வந்து என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசிட்டு போனா தெரியுமா? ரொம்ப பேசிட்டாளாமா? அம்மா, நீ பேசாம இரு, இல்லன்னா அம்மானு கூட பார்க்க மாட்டேன். இல்ல மேடம், நடந்ததை கேட்டுட்டு அப்புறமா திட்டுங்க மேடம். என்ன நடந்தது சொல்லு. நானும் சிவாவும் பப்புக்கு போனதும் சிவாவை எப்படியாவது குடிக்க வைக்கலான்னு ட்ரை பண்ண மேடம். ஆனா சிவா குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு சப்போர்ட்டா அந்த ரன்பீர் வேற அவர் கூடவே இருந்து என்ன கடுப்பேத்திட்டே இருந்தா மேடம். ரன்பீரா? ஆமா மேடம். அவன் எப்படி அங்க வந்தான்? எல்லாம் அந்த கடங்காரி சக்தி ஏற்பாடாதாம்மா இருக்கும். அப்புறம்
அப்புறம் தான் கடைசியா கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து நம்ம காரியத்தை செய்யும் போது கரெக்டா அந்த சக்தி வந்துட்டா மேடம். சிவா சக்தியை பார்த்ததும் ஃபீல் பண்ணி அந்த சக்தி கிட்ட தன் லவ் சொல்ல போயிட்டாரு. அந்த சக்தி அங்க எப்படி வந்தானே தெரியல மேடம். சிவா அவகிட்ட லவ் சொல்லிட்டானா? இல்ல மேடம், அதுக்கு முன்னாடியே நாங்க தடுத்துட்டோம். குட். அப்புறம் சிவா எப்படி போனாருன்னு தெரியல மேடம். அந்த சக்தி தான் ஏதோ பிளான் பண்ணி சிவாவை அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப சொல்லுங்க மேடம், இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? அப்ப போன காரியம் என்ன ஆச்சு? அம்மாடி, ஆல் தி பெஸ்ட் வாங்கிட்டு போன உன் அம்மா ஏமாந்துரு வேணாமா? இந்தா, இத பாரு, நல்லா பாரு. ஆ. வெரி குட். இது போதும். அப்பாடா. அப்பா. அடியே சக்தி, என்கிட்டயா திமிரா பேசிட்டு போற? உனக்கு வாழ்க்கையே இல்லாம பண்றேன் பாருடி. ஆண்டவன் உன் பக்கம் இருக்கான்னு சவாலா விட்டுட்டு போன, அதே ஆண்டவன் எங்க பக்கமும் இருக்கான்.